இந்த வாட்டி ஃபேஷன் ஃப்ரூட்டில் ஒரு 3 பழம் விட்டுச்சுங்க. ஒரு ஃபேஷன் ஃப்ரூட் பழத்த நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். பக்கத்து வீட்டு சைடு போய் காய்ச்சி நிக்குது. அது பறிக்க முடியாதுன்னு. மறுநாளைக்கு பார்க்க டைம் அந்த பழம் கீழ விழுந்திருக்கு. அது என் கையில கிடைக்கல, போயிருச்சு. இதில 2 பழம் நின்னுச்சுங்க. 2 காயா. திடீர்னு 2ம் பழுத்திருக்குது. எனக்கு தெரியல. உள்ளுக்குள்ள ரொம்ப படர்ந்து போயிருக்கனால உள்ளுக்குள்ள நிக்கிறதே எனக்கு தெரியல. சரி, ஒண்ணாவது நிக்குதேன்னு சொல்லி பறிக்க போகிற டைம் சட்டுன்னு கீழ விழுந்துருச்சு. பாட்டுக்குள்ள தான் விழுந்து கிடக்குது. நீ அத மெதுவா போய் எடுக்கணும். நெறைய பறந்து போயிருக்கனால காஞ்ச குச்சிங்கலாம் இருக்கும். மெதுவா பக்குவமா தான் குனிஞ்சு எடுக்கணும். 2 பழம் இருந்துன்னு சொன்னேன்ல ஃப்ரெண்ட். அதில ஒரு பழம் வந்து கீழ விழுந்து இன்னொரு பாட்டுல கிடக்குது பாருங்க. அத எலி கடிச்சிருக்கு. நேத்து நைட்டே விழுந்திருக்குன்னு நெனைக்கிறேன். அத எலி கடிச்சு பதம் பார்த்துருக்குது. சரி, எடுத்து பார்ப்போம். அது என்ன நிலைமையில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அத ஃபர்ஸ்ட்டு எடுத்து பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கக்கூடிய டைம் என்னன்னா, அந்த மேல இருக்க அந்த தோட தான் கஷ்டப்பட்டு கடிச்சிருக்குது. உள்ளுக்குள்ள இருக்க அந்த சதப்பட்டு அதால கடிக்க முடியல. இந்த அளவுக்கு முயற்சி பண்ணி பார்த்துருக்கு. சரி, பாதியிலே விட்டுட்டு போயிருக்கு. சரி, பழம் கிடச்சிருக்கு. நமக்கு எடுக்கலாம். உள்ளுக்குள்ள இருக்கிறது நல்லதா தான் இருக்கும். ஏன்னா இதோட தொலி வந்து கட்டியா இருக்கும். உள்ளுக்குள்ள தான் சதப்பட்டு இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் பூச்சி வந்து சில டைம் கடிச்சு ஓட்ட போட்டு ஒரு மாதிரியா அழுகி போகும். இந்த வாட்டி 3 பழமும் நல்லதா தான் கிடச்சிச்சு. ஏன்னா, நான் கருவாட்டு பொரி வச்சேன்னு சொன்னேன்ல ஃப்ரெண்ட், அது கூட ரிசல்ட் பரவாயில்லன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா, இந்த பழத்தில எதுவும் பூச்சி கடிக்கல. அதனால நல்லா சக்ஸஸா இருக்கு. இனி ஒண்ணு கூட வைக்கணும். இந்த சைடு இந்த ஃபேஷன் ஃப்ரூட் நிக்கிற சைடு ஒண்ணு வைக்கணும். அது மாதிரி அதுக்குள்ள எல்லாம் படர்ந்து நிக்கிறத பாருங்க. இலை பிரண்டை நெறைய படர்ந்து போய் நிக்குது ஃப்ரெண்ட். அதோட பழம் தான் அது. இதுக்கு முன்னாடி நான் காமிச்சிருப்பேன். அது மேல நிக்கிறது. பக்கத்திலேயே கை எட்டுற இடத்துல நிக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அந்த பழத்த. நல்ல ரெட் கலர்ல கிரேப்ஸ் மாதிரி இருக்குது. கிரேப்ஸ்ல கூட இந்த அளவுக்கு பழம் விட்டதில்ல. ஆனா இலப்பரண்டையில நெறைய பழம் விடுது. ஆனா சாப்பிட முடியாது. ஒரு வாட்டி நான் நாக்குல வச்சு பார்த்தேன். அது லைட்டா ஒரு இனிப்பு இருக்குது. இதோட விதைய எடுக்கக்கூடிய டைம் கை எனக்கு கொஞ்சம் ஒரு ஊந்து கடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால அந்த பழத்த நான் சாப்பிட்றதில்ல. லைட்டா டேஸ்ட் பார்த்தேன். லைட்டா ஒரு இனிப்பு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுதான் அந்த பழத்த உங்ககிட்ட காமிக்கிறேன் அழகா இருக்குதுன்ட்டு. அதே மாதிரி அந்த படர்ந்து நிக்கிற இடத்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சைடு இது ஃபேஷன் ஃப்ரூட் செடி. ஃபேஷன் ஃப்ரூட்ட பறிச்சுட்டேன். செடி எங்கே இருக்குன்னு தெரிய வேண்டாமா? அதான் உங்ககிட்ட செடிய காமிச்சேன். பாருங்க, அதோட இலையெல்லாம் இதுக்கு கூட படர்ந்து கிடக்குது. ஒரு சைடோட ஃபேஷன் ஃப்ரூட் படர்ந்துருக்கு. ஒரு சைடோட இலை பிரண்டை. ஒரு சைடோட இந்த கோவக்காய் 1, 2 அது இடையிலோடி படர்ந்து போய் நிக்குது. எல்லாத்தையும் இந்த சைடு உள்ளத தான் நான் கிளியர் பண்ணணும்னு சொன்னேன். ஒரு சைடு கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டேன். இனி இந்த சைட கிளியர் பண்ணணும். ரோஸ் அழகா மொட்டு விட்டுருக்குது. இது மொத்தமா விரிஞ்சா சூப்பரா இருக்கும். ஆனா ஒண்ணு ஒண்ணா தான் விரியும். ஜெர்பரா இந்த வாட்டி ரொம்பவும் டல்லா ஆயிடுச்சுங்க. பூச்சி தாக்கல்னு நெனைக்கிறேன். பூ நல்லா விரியல. ஒயிட் கலரா பூக்க வேண்டியது ஒரு மாதிரியா பூத்து நிக்குது. பக்கத்திலேயே மொட்டு வச்சிருக்குது. அது எப்படி பூக்க போகுதுன்னு தெரியல. பார்க்கலாம். அது அழகா விரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.